இதே மாதிரி இந்த வேளாளர் பிரச்சனையில ஏடிஎம்கே இருக்கும்போது நாங்கள் போராட்டம் தான் பண்ணோம். நீ கொடுத்த தப்பு, நீ நிச்சயமா நீ தோக்கடிப்பின்னு தான் சொன்னோம். அதே மாதிரி அதுல ஓட்டு அவருக்கு பாதிக்கப்பட்டது. இது மாதிரி நான் ஓப்பனா சொல்றேன், எங்களுக்கு எந்த ஒளிமுறையும் கிடையாது. செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல போட்டிடுறாரு. ஆனா அதே அண்ணாமலை வந்து எம்பி இங்க கோயம்புத்தூர்ல போட்டி போடும்போது என்ன சொன்னாரு, உள்ளூர்ல வேலை வாங்காதவன் இங்க வந்து நிக்கிறான்னு சொல்றாரு. அப்ப இவர் அங்க உள்ளூர்லயே நிற்கலாம்ல, அப்ப இவர் அங்க வேலை வாங்கத்தான் இங்க வந்திருக்காரு. அப்ப கோயம்புத்தூர் மக்களை நெளிச்சு வாயிலாம். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் பணம் கொடுத்த ஓட்டு போட்டுருவான்னு அவருக்கு ஒரு நினைப்பா. என்ன பண்ணிருக்காரு கோயம்புத்தூருக்கு? யார் கூட பேசியிருக்காரு? பத்திரிக்கார் கூட ஒரு அரை மணி நேரம் பேச சொல்லுங்க, எந்திரிச்சு போயிடுவார். அவர் யார் கூட சிரிச்சு பேசியிருக்காரு? கோயம்புத்தூர் மக்கள் அன்பானவர்கள். இவர் மூஞ்சி பார்த்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆக 10 ரூபா பாலாஜிங்கிறது அங்க தெரிஞ்சு 41 பேர் கொண்டு ஓட்டு வந்திருக்காரு. ஆம்புலன்ஸுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு. பாடி போற ஆம்புலன்ஸுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டி பாடி கொண்டு போயிருக்காரு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் 41 பாடி எப்படி போஸ்ட்போன் பண்ணுங்கிறது விட தெரியல. இந்த கேள்வி எல்லாம் வைப்பாங்க. விஜய் ரசிகர் எல்லாம் நிறைய தொந்தரவு பண்ணுவாங்க. இங்க வந்து அப்படியே ஜெயிச்சுட்டு போல பணத்தை கொடுத்துட்டு நினைக்கிறாரு. அது நிச்சயமா நடக்காது. அம்மன் அர்ஜுனன் நல்ல ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பார். நாங்க முழு மூச்சு அம்மன் அர்ஜுனுக்காக வேலை செய்வோம். பொள்ளாச்சியில் உங்கள் கனவு இல்லம் நனவாக மெட்ரோ ஹரி கார்டன். ஒரு சென்டின் விலை 6,50,000 மட்டுமே. தொடர்புக்கு 9787697875.